வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழ் தேசிய புலிகள் கட்சி தலைவர் மன்சூர் அலிகானிடம் விஜய் அரசியலுக்கு வருவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு விஜய் அரசியலுக்கு வந்தால் நான் பதுங்கிவிட வேண்டுமா? அவர் நாளைதான் அரசியலுக்கு வருகிறார். இன்று கோட் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். கோட் என்றால் ஆடுதானே. பிரியாணி போட்டு சாப்பிட்டு கொண்டு போய்கொண்டே இருப்பேன் என கூறியுள்ளார். இதற்கு விஜய் ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை ஒழிக்க சதி நடப்பதாகவும் யுஜிசி வெளியிட்டுள்ள வரைவு விதிகளை திரும்ப பெற வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியை தான் அவமதிக்கவில்லை என்றும் அவர் மீது உயர்ந்த மதிப்பை தான் கொண்டிருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். மேலும் மகாத்மா காந்தியின் போதனைகள் எனது வாழ்க்கைக்கு ஒளிவிளக்காக விளங்கி வருபவை என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ விவகாரத்தில் இந்தியா தலையிடவில்லை என தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். முன்பெல்லாம் ஊழல் புகார் கூறப்பட்டாலே பொது சேவையில் உள்ள அரசியல்வாதிகள் வெட்கி தலை குனிந்தனர். ஆனால் தற்போது ஊழல் அரசியல்வாதிகள் பெரிய அளவில் கொண்டாடப்படும் அவல நிலை உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் விசிகவின் வெல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி பெற்றது என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மம்தா மற்றும் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்த நிலையில் நிதிஷ்குமார் பாஜகவுடன் கைகோர்க்க திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் 15 சீட்டு வரை காங்கிரஸ் கேட்பதால் கிங்மேக்கராக இருக்கும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வாய்ப்பு உள்ளதாக பேச்சு அடிபடுகிறது. ஆனால் தற்போதைக்கு அதற்கு வாய்ப்பில்லை. காங்கிரஸ் அள்ளி கொடுக்க வேண்டும் என கூறினாலும் திமுக கிள்ளிதான் கொடுக்கும் என்பது உறுதியாகியுள்ளது. இத்துடன் செய்தி